खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। இந்திரயானி நதிக்கரையில் மௌனி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தத்தை நமது புத்திக்கு எட்டியவரை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் 27 ஸ்லோகங்கள் குருவந்தனத்தில் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று நாம் காணவிருப்பது 28வது ஸ்லோகம். 25, 26, 27 ஆகிய ஸ்லோகங்களில் ஈஸ்வரனுடைய பெருமையை நாம் அழகாக காட்டினோம். ஈஸ்வரனை தவிர வேறு ஒருவரும் இல்லை, ஜீவன் என்ற ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முற்றிலும் உணர்ந்தவன் ஜீவன் என்று தனியாக ஒன்று இருப்பதை விட ஈஸ்வரனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு முழுவதும் ஈஸ்வர லீலையாக இந்த உலகத்தை ரசிக்க விரும்புவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவன் பயன்படுத்த மாட்டான் என்றும், அவன் எதையும் சிந்திப்பதில்லை என்றும் செய்வதும் இல்லை என்றும், அவனுக்காக இறைவனே சிந்திப்பான் செய்வான் என்றும் ஒரு விஷயத்தை மிக ஆழமாக நாம் கற்றுக்கொண்டோம். இனி அதன் தொடர்ச்சியாக 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். This is the price of the goddess of speech, spoken by speech itself. In that state of non-duality, the mind does not perceive any separation. இது வாக்கு தேவியின் துதி, வாக்காலேயே சொல்லப்பட்டது. அந்த நிலையில் மனம் எந்த பிரிவினையையும் உணர்வதில்லை என்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம என்ன ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிற அந்த பிரிவினையை கொடுக்காமல் ஈஸ்வரனோடு சமரசப்பட்டு விட்ட ஒரு நிலையைத்தான் வர்ணிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பொதுவா குருவந்தனம் அப்படிங்கிறது ஜீவன் குருவை வணங்குவான் அப்படின்னு வரும், ஜீவன் இறைவனை வணங்குறதல் அப்படின்னு வரும். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படவே இல்லை. வேதத்துக்குள்ள என்ட்ரி ஆகல, ஜீவன் ஒண்ணு கொண்டு வரவே இல்லை, குரு சிஷ்யன் அப்படிங்கிற பாவனையை கொண்டு வரவே இல்லை, பகவான் பக்தன் அப்படிங்கிற பாவனையை கொண்டு வரவே இல்லை. பக்தன் பகவானை துதிபாடினான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு? இது வாக்கு தேவியின் ஸ்துதி, வாக்காலேயே சொல்லப்பட்டது. இங்க கூட நீங்க வாக்காலேயே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ஜீவனுடைய வாக்கால் சொல்லப்பட்டதுன்னு நினைக்காதீங்க, அவள் வாக்காலேயே சொல்லப்பட்டது என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம். வாக்கு தேவியின் துதி எப்படி வாக்காலேயே சொல்லப்பட்டதோ அப்படி அவளின் துதி அவளாலேயே சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிலையில் மனம் எந்த பிரிவினையையும் உணர்வதில்லை. அப்போ எனக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு, ஆனால் அந்த மனமும் நான் செய்கிறேன் என்ற பாவனையில் இல்லை. நான் தனி ஈஸ்வரன் தனி என்று நினைக்கவில்லை. நான் வேறு ஈஸ்வரன் வேறு என் குரு வேறு என்று நினைக்கவில்லை. மனம் எந்த பிரிவினையும் உணரவில்லை. இப்ப ஜீவனை காட்டுறாரா காட்டலையா? இங்க மனம்னு சொல்லும் போதே ஜீவனை குறிப்பதாகத்தான் வருகிறது. ஆனால் அவர் மனம்னு குறிப்பிட்டா கூட அந்த மனம் எப்படி இருக்கு? எந்த பிரிவினையும் உணராமல் இருக்கிறது. நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்று அது உணராமல் இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துறாரு. அப்போ சரணாகதி அடைந்த ஒரு ஜீவனையே அல்லது பக்தனை தான் இவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அப்போ தன்னை முழுமையாக சரணடைந்த ஒரு பக்தனாக அவர் பாவிக்கின்றார். குருவந்தனம்னு சொல்லும் போது அல்லது சரஸ்வதி தேவியின் துதி பாடும் போது அவள் தான் பாடுகிறேன், நான் தான் துதி செய்கிறேன் என்ற எண்ணம் கடுகளவும் இல்லாமல் அவர் அதை செய்து வருகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தான் லாஸ்ட் ஸ்லோகங்கள்ல நம்ம இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை, ஜீவன் டோட்டலா ஜீரோ ஆயிட்டு முழுசா ஈஸ்வரனிடம் கொடுத்து விட்டு அவன் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனா அகெயின் இதுவும் அதையே தான் காட்டுகிறது.
சோ என்ன சொல்லியிருக்கு? வாக்கு தேவியின் துதி வாக்காலேயே சொல்லப்பட்டது. நான் பேசுவதற்கு காரணமாக இருக்கின்ற அவள். நான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என் சாமர்த்தியத்தால் இல்ல, வாக்கு தேவியின் சாமர்த்தியத்தால தான் நான் பேசிட்டு இருக்கேன். வாக்கு தேவியின் சாமர்த்தியத்தால இந்த வாக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன பேசிட்டு இருக்கு? அவளே புகழ் பாடி கொண்டிருக்கிறது. அப்ப அவளை புகழ் பாடி கொண்டிருப்பதற்கு அவள் சாமர்த்தியம் இல்லாமல் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னா, அப்ப வாக்கு தேவியின் துதி அவள் அனுகிரகத்தினால் இந்த வாய் பேசுகின்றது, அந்த வாக்கு அவளை துதி பாடியது அப்படின்னு வச்சா கூட இது எனது சாமர்த்தியம் அல்ல அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. ஸோ முழுக்க முழுக்க இந்த கிரந்தத்தில் நான் அவளை துதி செய்கின்றேன் என்பது நான் அவளை துதி செய்கிறேன் என்று நினைக்காமல் அவள் துதியை அவளே செய்து கொண்டாள் என்றுதான் உணர்கிறேன் என்றுதான் அவர் சொல்றாரு. அதை நான் உணர்கிறேன்னு சொல்றதுதான் அவர் இந்த மனம் உணரவில்லை. எதை உணரல? செப்பரேஷன் உணரல. நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்த செப்பரேஷன் என் மனம் உணரல. அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவள் துதியை அவளே பாடிக்கொண்டாள் என்றுதான் நான் உணர்கின்றேன் என்று தெளிவாக இது வந்திருக்கிறது. சரி, ஓகே. இது நமக்கு என்ன லாபம்? நம்மளும் அவரை மாதிரி இருக்கணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சோ நாமளும் அவரை போலவே, அதாவது ஏக்நாத் மகாராஜை போலவே ஈஸ்வரிடம் முழுமையாக சரணாகத பாவத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் அவளே அனைத்தையும் நமக்காக செய்து கொள்கிறாள் என்ற அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வைராகியத்தை மட்டும் இப்போதும் எடுத்துக்கொண்டால் போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தோணலை. வேற ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. ஆனா மனம் எந்த பிரிவினையையும் உணர்வதில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் சரஸ்வதி தேவிட்ட அவ்வளவு ஒன்னஸ் ஃபீலா இருக்காரு. அவர் வேற, சரஸ்வதி தேவி அப்படிங்கிறதே இல்ல. சோ அந்த அளவு ஒன்னஸ் ஃபீலா இருக்கும்போது அப்ப எதுக்கு மனசுன்னு அதை சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். இதுல எந்த பிரிவினையும் உணரவில்லைன்னா நானும் நீ உன்ன மாதிரிதான் சொன்னேன், நான் வேறு சரஸ்வதி தேவி வேறுன்னு. எந்த பிரிவினையும் உணர்வில்லையில மற்ற ஜீவன்களையும் கூட அவர் பிரிவினையா நினைக்கவில்லைன்னு கூட சேர்ந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஜென்ரலா தானே சொல்லியிருக்காரு. அப்போ இங்குள்ள மற்ற எல்லா ஜீவன்களையும் கூட அவர் சரஸ்வதி தேவியாகவே பார்க்கிறார், தன்னையும் சரஸ்வதி தேவியாகவே பார்க்கிறார். ஆதலால் இங்கே எந்த பிரிவினையும் அவர் உணரவில்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்டைரக்டா ஜீவனை கொடுத்திருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப மனம்னு கொடுத்துட்டாரு, ஆனா அதை ஐக்கியப்பட்ட மனமாக காட்டிட்டாரு. ஜீவன் இருக்கின்றான், ஆனால் அவன் ஈஸ்வர ஐக்கியத்தில் இருக்கின்றான்னு காட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். Okay, we will move to the 29th one. She has broken the limitations of words and completely shattered silence, allowing the narration to happen. She makes the world wordless speak through words. She makes the wordless speak through words. அர்த்தம் என்னன்னா, அவள் சொற்களின் எல்லையை உடைத்து மௌனத்தை முற்றிலும் தகர்த்தாள். இது ஒரு பாயிண்ட். அதன் விளைவாகவே இந்த உரை நிகழ்கிறது. சொல்லற்ற ஒன்றையும் சொல்லால் பேச வைப்பவள் அவளே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப நம்ம ஒரே விஷயம் பேசிட்டு இருந்தாலும் நமக்கு பேசிட்டே இருக்கணும். அதாவது பிரம்மம் அப்படிங்கிறது மௌனம் அப்படின்னு சொல்லலாம். 28 பிரம்மத்தை நாம மௌனம் அப்படின்னு சொன்னா தப்பே கிடையாது இல்லையா? அது எதுவும் செய்யாமலும் சேவிக்காலும் அது அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரம்மத்துக்கு நம்ம கொடுக்கறது நிராகாரன், நிர்குணன். அதுகிட்ட மனசே இல்லை. மனசு இருந்து நம்ம மௌனமா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். மனசே இல்லைன்னா வேற லெவல் மௌனம் தானே. அப்ப இங்க மௌனத்தை முற்றிலும் தகர்த்தால் என்று எதை சொல்லுகிறார் என்றால், பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பிரம்மம் ஈஸ்வரன் இரண்டை மட்டும்தான் அவர் காட்டிக்கொண்டே வருகிறார். அந்த பிரம்மம் இந்த சரஸ்வதி தேவியால் அப்படின்னா இந்த ஈஸ்வரனால் மௌனம் கலைந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா
அந்த பிரம்மஸ்வரூபம் மௌனம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு அது நிஜமா நினைச்சிருக்கிறது. அப்புறமா அதை பல ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப நம்ம மீண்டும் பார்த்தாச்சு. மௌனம் கலையாமலே கலைந்தது அப்படிதான் எடுத்துக்கணும். ஒன்னஸ்பில் மிஸ் ஆகாமலே தான் ரெண்டா வருது. அதனால பிரம்மத்துக்கு எந்த பாதகமும் பங்கமும் இல்லாமலே தான் அது வந்து ரெண்டா வருது. அப்படிங்கிறதுனால இங்க வந்து மௌனம் கலைந்தால் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மௌனம் முற்றிலும் கலைந்து விட்டது, உண்மையாகவே கலைந்து விட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. மௌனத்தோடு ஆனால் மௌனத்தை கலைத்து விட்டாள், மௌனமாக இருந்து கொண்டே பேசுகிறாள், அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க. சரியா? எனிவே இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அவள் சொற்களின் எல்லையை உடைத்து மௌனத்தை முற்றிலும் தகர்த்தாள். broken the limitations of the words என்று ஏன் சொல்லியிருக்க வேண்டும்? சொற்களுக்கு எல்லையை உடைத்து அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு என்ன புரியுதுன்னா, the word has a limitation சொல்லுவாங்க. அதாவது வார்த்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுதான்ப்பா புரிய வைக்க முடியும், இதுக்கு மேல எல்லாம் வார்த்தையால எல்லாம் புரிய வைக்க முடியாதுப்பா, நீ அதான் உணர்ந்தாதான்ப்பா உண்டு, சும்மா சும்மா ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா, அதுக்கு மேல நீயா உணர்ந்துதான் வந்து தெரிஞ்சுக்கணும், புரியுதா? ஏன்னா சப்தத்துக்கு ஒரு லிமிடேஷன் உண்டோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா பேசுறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை உடைக்கிறாள் அப்படிங்கிறாரு ஞானதேவர். சொல்லுவாரு, வாக்கினால் சொல்ல முடியாததை சொல்வேன். அதாவது பேச வேதத்தால் சொல்ல முடியாததை, வாக்கினால் கொடுக்க முடியாததை சொல்வேன் என்று என் குருவருளால் சபதம் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லுவார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்னது ஈகோ மாதிரி பேசுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே முடிக்கும் போது என்ன சொல்லிடுவாருன்னா, என் குருவருளால் அதை செய்து காட்டுவேன் அப்படின்னு டப்புன்னு முடிச்சிருவார். சரியா? சோ கிட்டத்தட்ட அதே தான் இங்கே ஏக்நாதர் சொல்கிறார். ஆனா வாக்கினால் வாக்கினால் சொல்ல முடியாததையும் சொல்வேன் அப்படின்னு ஏக்நாதர் வந்து நான் சொல்வேன்னு சொல்லலைங்க. சரஸ்வதி தேவி சொல்லதான் போறா, நான்றதை கொண்டே வராம ஈஸ்வரன் சரஸ்வதி தேவியின் அருளால் நான் சொல்வேன்னு கூட இங்க கொண்டு வரல. அவர் நான்கிற வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ற மாதிரி தெரியல இந்த கிரந்தத்தின். அப்ப இந்த கிரந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவானதுன்னா, சொற்களால் சொல்ல முடியாததை கடந்து இது இந்த உண்மையை உணர்த்துகிறது. அதாவது அவள் சொற்களின் எல்லையை உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். மௌனத்தை முற்றிலும் தகர்த்தாள். நான் மௌனத்தை முற்றிலும் தகர்த்தாள் அப்படிங்கிறத சொன்னேன். பிரம்மம் மௌனமாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். மௌனமாக இருக்கின்ற பிரம்மமே இப்ப என்னவா மாறிடுச்சு? வாக்கா மாறிடுச்சு. வாக்கா மாறினா எப்பயுமே லிமிட்டடா தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? பிரம்மம் இஸ் அன்லிமிட்டட் கான்சியஸ்னஸ். அதுவே மாயைக்குள்ள வந்ததுன்னா எல்லா லிமிட் ஆகி தானே வரும். அதெல்லாம் லிமிட் ஆகி வராது. ஏன்னா பிரம்மமும் ஈஸ்வரனும், ஜீவன் வேணா லிமிட்டட்னு சொல்லிக்கோ, ஆனா இந்த ஜீவன் லிமிட்டட் ஜீவனும் ஈஸ்வரன் வேற ஐக்கியம் ஆயிட்டான். அப்ப இங்க இருக்கிறது அன்லிமிட்டட் மட்டும்தான். அது மௌனமா இருந்தாலும் அன்லிமிட்டட் தான், அல்லது மௌனத்தை உடைச்சிட்டு வாக்கு பேச ஆரம்பிச்சாலும் அதுவும் அன்லிமிட்டட் தான் என்று அவர் சொல்ல வருகிறார் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. சரியா? இங்க பாருங்க, மௌனத்தை முற்றிலும் தகர்த்தால்னா நான் பிரம்மத்தை அவர் காட்டுகிறார். பிரம்மம் மௌனமா இருக்கும், அதை வந்து தகர்த்தார். எந்த அளவுக்கு தகர்க்கிறாருன்றத முதல் வார்த்தையில சொல்றாரு, சொற்களின் எல்லையை உடைத்து அளவுக்கு மௌனத்தை தகர்க்கிறார். எவ்ரிதிங் ஹேஸ் a limit, words has a very small limitation சொல்லிட்டு இருக்கிற அந்த லிமிடேஷனையே உடைக்கும் அளவிற்கு அவர் தன் மௌனத்தை கலைக்கிறாள் என்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், இது மௌனத்தை கலைத்த பிறகும் கூட அவள் மௌனமாகவே இருக்கிறாள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மௌனத்திற்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே ஆனால் வார்த்தைகளின் எல்லையை உடைத்து பேசும் அளவிற்கும் அவளே செய்கிறாள். இப்போ பிரம்மத்தின் வர்ணனை அல்ல, இது யாரோட வர்ணனை? ஈஸ்வரனுடைய வர்ணனை, வாக்தேவியனுடைய வர்ணனை. அப்ப வாக்தேவியை புகழணும். இப்ப நான் எப்படி புகழணும் அப்படின்னா, இந்த பிரம்மத்தை எல்லைக்கு உட்படாத பிரம்மமாக மௌனமாக இருப்பவளை பேச வைக்கிறாள். ஆனா லிமிட்டடா இல்ல, அதே அன்லிமிட்டடோட பேச வைக்கிறாள் என்ற அளவுக்கு நாம் புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா பிரம்ம ரகசியம் முழுவதையும் இந்த வாக்கினாலேயே சரஸ்வதி தேவி நினைச்சா சொல்லிடுவாள்ல, ஜீவன் நீ நானும் நினைச்சா சொல்ல முடியாம இருக்கலாம், அவளை பத்தி அவ சொல்ல முடியாமலா இருப்பாள் என்ற ரீதியில் இழுக்கலாம் என்று எனக்கு தோன்றியிருக்கிறது அது வரைக்கும். அடுத்து அதன் விளைவாகவே இந்த உரை நிகழ்கிறது அப்படின்னா, இந்த புக்கு வந்து நான் அதனாலதான் எழுதிட்டு இருக்கேன். இங்க உரை நிகழ்கிறது, அது கூட நான் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்ல பாறேன். தெளிவா இந்த
இந்த சுதாலாம் சொல்லுவார்ல, நடக்கிறது, இது போகிறது, இது வருகிறது, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏக்நாத் மகாராஜ் வந்து இந்த உரை நிகழ்கிறது அப்படிங்கிறார். இந்த உரையை நான் எழுதுகிறேன், இந்த உரையை நான் நடத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லல. இந்த உரை நிகழ்கிறது. சொல்லற்ற ஒன்றையும் சொல்லால் பேச வைப்பவள் அவரே சொல்லிட்டாளா? சொல்லற்ற ஒன்றையும் சொல்லால் பேச வைப்பவள் அவளே என்பதைத்தான் முதல் வார்த்தையில சொற்களின் எல்லையை உடைத்துன்னு சொல்லியிருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்ரிதிங் ஹேஸ் லிமிடேஷன் நம்ம சொல்றோம், அந்த லிமிடேஷனை பிரேக் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் சொல்லற்ற ஒன்றையும் சொல்லால் பேச வைப்பவள் அவளே. there is no limitation. பிரம்மத்தை அற்புதமாக வாக்கினாலேயே இந்த வாக் தேவி முழுமையாக சொல்வாள் என்று அந்த ஈஸ்வரனின் துதி பாடப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஈஸ்வரனின் துதி, இது பிரம்மத்தின் துதி அல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்மம் மௌனமாக இருந்தாலும் அதை அழைத்து அவளை முற்றிலும் பேச வைக்கின்றால் எந்த அளவிற்குன்னா அன்லிமிட்டடா, லிமிடேஷனே இல்லாம முழுமையாக பேச வைக்கிறாள். எதை வாக்கினால் சொல்ல முடியாதென்று வேதங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றவோ அதையே வாக்கினால் சொல்லும் அளவிற்கு அவள் பிரம்மத்தை பேச வைக்கின்றாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. சரியா? ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, இல்ல வேற ஏதாவது புரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் புரியுதுண்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓவில வந்து சந்தேக பிரசாசத்துல பார்த்தோமா இல்லையா தெரியல. இந்த சொற்கள் மௌனம் ரெண்டுமே இந்த ஞான கண்டனம் அஞ்ஞான கண்டனம் ரெண்டுக்குமே இந்த ரெண்டும் கொண்டு வருவாங்கல்ல. சோ அது வேற, அது வேற மாதிரி புரிஞ்சுக்கணும், இது வேற மாதிரி என்னன்னா? ஆமா, அது வேற மாதிரிதான் தோணுது. இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனின் புகழ் தானே பாட கொண்டு வரும்போது அது வந்து பிரம்மத்தை பத்தி புகழ் பாடிட்டு இருக்காரு, அதனால அதை மிக்ஸ் பண்ண வேணும்னு தான் தோணுது எனக்கு. ஓகே. என்ன இதுல என்ன அட்வான்டேஜ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது, இந்த ஈஸ்வரனின் புகழ் இப்படி எல்லாம் வர்ணிக்கப்படும் போது வேற என்ன வேணும் எனக்கு? அப்பேற்பட்ட அந்த மகத்துவம் வாய்ந்த அந்த ஈஸ்வரன்ட்டு நீ வந்து கைகோத்துக்காம நீ வந்து அவனை உதாசீனப்படுத்துறதுல என்ன நியாயம் இருக்கின்றது? சோ முடியவே முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டும் வல்லமை கொண்டவன் ஈஸ்வரன் சொல்லியாச்சு. அவன் வந்திருக்கிறதே உனக்காக தான் வந்திருக்கான். அப்போ ஊமையும் பேசும். இங்க ஜீவனா இருக்கிற நீ ஏண்டா நான் கட்டிட்டாள்ற? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒருவன் உனக்காகவே இருக்கின்றான். அவனே வாயை திறந்து கேட்டுட்டான், டேய் என்கிட்ட வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்ல. கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம போகாம இருந்தோம்னா யார் கூப்பிடுறாங்க? நான் யார் அல்பம், இந்த அல்பத்தை அந்த மகத்தை கூப்பிடுது, போறதுக்கு என்ன வலிக்குதுன்னு நமக்கு தெரியல. இதைத்தான் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதெல்லாம். என்னமா இருக்காரு அவரு, அவர்கிட்ட போறதுக்கு என் மனசு வலிக்குதா, கூப்பிட்டதுக்கு அப்புறமும் போறதுக்கு வலிக்குதா என்றெல்லாம் நாம் சிந்தித்தால் ஈஸ்வரன சரணாகதி சுலபமாக கிடைக்க வழி உண்டு என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேண்ணா, 30க்கு போயிடலாம். As I prepare to bow to her as a separate servant, my sense of I is vanished. And in that state of self-realization, all distance disappeared. வேற ரேஞ்சில சொல்றாருப்பா. அவளுக்கு பணிவிடை செய்ய ஒரு தனிநபர். என்னமா யாரோ ஏதோ சொன்ன மாதிரி தெரியுது. அவளுக்கு பணிவிடை செய்ய ஒரு தனிநபராக நான் வணங்க தொடங்கினேன். செப்பரேட் சர்வெண்ட், அதாவது நான் வேற என் தேவி வேற. இன்ஃபேக்ட் நான் அல்பம் அவள் மகத்து அப்படிங்கிற பிரிவினை கூட அவர் கொண்டு வரல. நம்ம வந்து அடியேனுக்கு அடியேனாய் என்றெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இங்க செட் ஆகாது. இது பியூர் அத்வைத வர்ணனையா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் அவர் வணங்கலையாம். ஆனா ட்ரை பண்ணாராமா. எப்படி ட்ரை பண்ணாராமா? அவளுக்கு நம்ம பணிவிடையாக அப்படின்னா அடியேனாக சேவகனாக, பணிவிடைனாலே சேவகன் தானே. அப்போ அவளை தேவியாக, தன்னை சேவகனாக, அவளை மன்னனாக, என்னை சேவகனாக அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப அந்த டுவாலிட்டி கொண்டு வந்து ட்ரை பண்ணாராமா. சரியா? அவளுக்கு பணிவிடை செய்ய ஒரு தனிநபராக அப்படின்னா நான் சேவகன் அவள் தேவி என்று அந்த பிரிவினையோடு
நான் வணங்க தொடங்கினேன். நான் வணங்க தொடங்கினேன்னா நான் ட்ரை பண்ணேன், நான் துதிப்பாட நினைச்சேன். ஆனா எனது நான் என்ற அகந்தை காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த தெளிவான ஆத்ம ஞான நிலையிலே இடைவெளி அனைத்தும் நீங்கியது. ட்ரை பண்ணா கூட முடியலைங்கிறாருப்பா. இதை கொஞ்சம் டீட்டெயிலா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆமா, நான் அடியேனாக இருந்து கொண்டு அவளுக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த யாரு ராமானுஜர் நினைக்கிறேன், விசிஷ்டா அத்வைதிகளான ராமானுஜர் கேட்டாருன்னா இதை இந்த ஸ்லோகத்தை கொண்டுடுவார். அப்புறமா நீ சேவகனாதான் கடைசி வரைக்கும் இருக்கணும், அவன் எப்பயுமே கடவுள் தான், நீ சேவகன்தான், அவனும் நீயும் ஒண்ணு நினைச்ச கொன்னுடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரியா, அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம ஏகநாத் மகாராஜ் ட்ரை பண்ணாராமா. சரியா, ஆமா சொல்றது உண்மைதானே, நம்ம சேவகன் தானே, அவள் மன்னன் அல்லவா, அவள் தேவி அல்லவா என்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமானுஜரும் சொல்லிட்டாரு அப்படின்னு ட்ரை பண்ணாராம். சரியா, ட்ரை பண்ணா நான் என்ற அகந்தை மறைந்து விட்டது, காணாம போயிடுச்சுங்கிறாரு. நீதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சுதா. சுதா, நீ உன்னை ஒரு சேவகியாகவும் இறைவனை தேவனாகவும் தேவியாகவும் வைத்துக்கொண்டு சேவை பண்ணா நீ எப்படி காணாம போவ? நீயும் அவளும் எப்படி ஒன்னாவ? அவன் ஒன்னாயிட்டோங்கிறாரு. அந்த நான் காணாம போயிடுச்சான். அந்த தெளிவான ஆத்மஞான நிலையில் இடைவெளி அனைத்தும் நீங்கியதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளும் நானும் ஒன்னாயிட்டோங்கிறாரு. இது என்னப்பா கூத்தா இருக்கு, எனக்கு புரிய வையேன். நீதான் சேவகியா தானே நீ வணங்க போன, அவள் தேவியா நினைச்சுதானே உள்ள போன, எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னானீங்க? தீபிகா ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா இப்போ பகவானுக்கு பணிவிட செய்யணும் அப்படின்னு நான் சரண்டர் ஆயிட்டேன். சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா நானே இல்லை, இந்த உடம்பு மனசு புத்தி யாரோடது? பகவானோடது. இப்ப சரண்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தானே அவனுக்கு சேவை பண்ணிக்கணும். இங்க நான் அப்படிங்கிறது இல்லாம போயிடுது இல்லையா? அதுதான் இங்க அகந்தை மறைந்தது அப்படின்னு அதுதான் சொல்றாரோ அப்படின்னு தோணுதுன்னா. இது என்ன டிஃபரெண்டா சொல்றான்னா, எப்போ நான் சேவகன்னு சொல்லிட்டேனோ அப்போ என் அகங்காரம் கரைஞ்சிருச்சு இல்ல, அவள் தேவி நான் அவள் சேவகன் அப்படின்னு நான் சொல்லும் போதே என் அகந்தை முற்றிலும் மறைகிறது. அகந்தை மறைஞ்சிருச்சுன்னா நானும் அவரும் ஒண்ணுதானே. ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை நம்ம தப்புன்னு எடுத்துக்க வேணாம், அதை ஒரு ஆங்கிளா எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு என்ன தோணுது? சுதாக்கு என்ன தோணுது? நான் சேவகன் அப்படின்னு சொல்லும் போதே நான் அடியேனுக்கு அடியேன் அப்படின்னா சரஸ்வதி தேவி மகத்துக்கெல்லாம் மகத்து, நான் அதுல தூசி மாதிரி நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அங்க எங்க நானுங்கிறது எங்க இருக்குன்னா, அவ சொன்ன மாதிரிதான் அவர் எவ்வளவு பெருசு, சரஸ்வதி தேவி மகத்துக்கெல்லாம் மகத்தா எவ்வளவு இதா இருக்காங்க. சோ நான் எதுவுமே இல்லாம நான் அடியேனுக்கு அடியேனா அவளுடைய தூசி அளவுக்கு இருக்கிற, தூசி கூட இல்லாம இருக்கிற நான் அங்க நான் அப்படின்னு எனக்கு சொல்ல என்ன இருக்கு? இப்போ அவளும் நானும் ஒண்ணு அப்படின்னு அதுல சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சிஷியரு காவபாய் மீது అడియేనుக்கும் అడియేనువానే అతను ఉన్నేరు కావబాయి ఆనా అట్టే ఏకనాథతో ఒంటిసారేహా ఒండ్ర పొయ్యే అతని ఒక్కటి తెలాదు ఆనా రామాయణ రాసినారు ఆ ఏకనాథతో ఒండ్ర పొయ్యే. கண்டிப்பா எக்ஸாம்பிளோட போனாம சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல நினைச்சதான் அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சேவக பாவத்தில் சென்றேன், ஆனால் என் அகந்தை மறைந்து இடைவெளி மறைந்து நாங்கள் ஒன்றானோம் அப்படின்ற ஒரு வாசகம் எப்படி வந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. சேவக பாவம் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், ஆனா சேவக பாவத்துல கூட நான் செய்கிறேன்ற பாவம் வந்திருக்குமா? இல்ல போனாசமா சொன்ன அந்த ஏக்நாத் காவபாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த காவபாய் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. சரியா, நான் செய்கிறேன்ற பாவத்துல அவர் பண்ணியிருப்பாரா? தனக்கு மூச்சு காற்றாய் இருந்து தனக்கு எல்லாமாக இருக்கிறதே தன் நாதன் தான் என்று தெளிவாக உணர்ந்திருக்கின்ற ஒருத்தன்.
இப்ப நீ ஈஸ்வரனை முழுசா கத்துக்கிட்டுடா, முழுசா புரிஞ்சிருச்சு ஈஸ்வரனை பத்தி. அப்போ உனக்கு மூச்சு காற்றா இருப்பது ஈஸ்வரன், உன் உள்ளுறுப்புகளா இருக்கிறது ஈஸ்வரன், உன் உடம்பு என்ற கருவியாக இருப்பதுமே ஈஸ்வரன், உனக்குள் அந்தரியாமியாக இருந்து உன்னை இயக்குவது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் அவன் 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 என்ற பாவனை தான் நீ பாக்குற. எல்லாம் நீ மகத் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. அப்படி நினைக்கும் போதே இங்கே நான் என்று ஒன்றுமில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. நான் செய்கிறேன்றது சுத்தமா இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் துதி பாடுறதுன்றது இவ்வளவு நேரம் சொல்லி முடிச்சிட்டாரு, அதனாலதான் அழகா முடிக்கிறாரு பாரு. இப்போ நான் எங்க பாடினேன்? இவ்வளவு நேரம் சரஸ்வதிய தேவிய நான் தனியா ஒரு ஜீவனா சேவக பாவத்துல இருந்துட்டு பாடலான்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படி பாடி முடிச்சேன்? அவளாலேயே அவள் கிரந்தத்தை எழுதுகிறாள், அவளே தான் அந்த கிரந்தத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாள், அவளே தான் தன் பெருமையை உயர்த்தி கொள்ளுகிறாள். இவர் துதி பாட நினைச்சு கடைசியில எப்படி முடிஞ்சதுன்னு கவனிச்சீங்களா அப்படிங்கிறேன் நான். சோ அவரே கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கிரந்தத்தை நான் தனியாக ஒரு ஜீவனாக சேவகனாக இருந்து துதி பாடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க போன 3-4-5 ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா நடந்ததா அது? முடியலையே. இது எப்படி முடியும்? ஏன்னா நான் தான் இல்லையே, நான் சேவகனா கூட இல்லையே. என்ன சேவகனா இயக்கணும்னா கூட அவதானப்பா இயக்கணும். நான் ஒரு சேவகனா புகழ் பாடணும்னு நினைச்சா கூட அதையும் அவதானப்பா செய்யணும். நான் தான் இல்லையேப்பா, அப்படி எப்படிப்பா நான் தனியா இருக்க முடியும்? சோ தேர்ஃபோர் நான் ட்ரை பண்ணா கூட முடியல. எப்படி சாத்தியம்னு நான் கேட்டேன்ல. சோ சிம்பிள். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி காட், ஆட்டோமேட்டிக்லி சாத்தியம்தான். எல்லாமுமாக அவனே இருக்கின்றான், என் உள்ளும் புறமும் எங்கும் அவனே இருந்து என்னை ஆட்டுகின்றான். புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நடக்கும். இறைவனை உணராதவரை மேபி நீ என்று தனியாக இருந்தவனை புகழ் பாடி இருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இறைவனை முற்றிலும் நீ உணர்ந்து விட்டாய் என்ற மாத்திரத்தில் அங்கே நீ என்பவள் இருக்க முடியாது. ஏன்னா சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவ. உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அடுத்த செகண்ட் அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டு அக்கடான்னு இருந்துருவ என்ற அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இறைவனை உணர்ந்த ஒருவன் நான் என்ற அகந்தையில் இருப்பதற்கு சான்ஸே இல்லை. விளைவாக ஈஸ்வர ஐக்கியம் என்பது இப்படித்தான் நிகழ்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது சிவபுராணங்களை கூட அவனுக்காக அவன் தாய் வழங்கி அப்படின்னு வருந்தான். எந்த அளவுக்கு நாம சரணாகதி பாவத்துல இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து எடுத்துப்போம். சோ ஏகநாதர் எந்த அளவிற்கு அவர் சரணாகத பாவத்துல இருக்கிறார், தன்னால் ஒரு சேவக பாவத்துல கூட இருக்க முடியல என்ற அளவுக்கு அந்த நான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கின்றது, எந்த அளவுக்கு சரணாகதி இருக்கிறது, ஐக்கிய பாவம் இருக்கிறது என்பதுதான் நாம் உணர வேண்டியது. நாமும் அவரை தொடர வேண்டும் என்பதுதான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று புரிந்து கொள்ளுங்கள். రామానుజర్ శిష్యులు కూడా తాగారు. అతను వచ్చి మహారాణ సైవం వచ్చిన పిలిపించి ఒక రాజు వచ్చి రామానుజర్ని ఖైదు చేసి వాళ్ళని కన్నునికి కలిసి కురతగా తగులుకుంటుంది. నువ్వే రామానుజర్ అంటే అనుకుంది. ఇంకా మనని వచ్చి గురువు కాపాడింది ఈతను అనేసి అట్లే పోయి వాళ్ళు సెరలో మూసి కన్నుందా తెలుసు, కన్ను లేకుంటే ఎన్నా ఉంటారు అతను. గురువు కోసం కన్నునే. ఇప్పుడు నారాయణ పద్ధతికి నారాయణ పద్ధతికి అతడు గురువు కోసమో గురువుடைய బాధలోనే ఇతడు తీసుకునే ఇతని నరసింహ గారు ఒకటి వెళ్ళవద్దు, ఒక తూకి ఎత్తుకుపోయి పొరలో కుంటపట్టాడు. గురువాయూరులో కూట పెడితే ఒక్కొక్క బాహవదనే నారాయణ అనేది బాహవదనే. ఇతడు ఒక్కొక్క శ్లోకం చెప్పగా కన్నడు మంట ఆగించితేనే అర్థపాటు చెప్తుంది. సూపరా మన పాటుగా మన పాడి అర్థం తెలుసుకుంటే ఫుల్ అద్వైత ఇదే புறத்தாழ்வார் நாராயணியம் போன்ற பக்தர்களின் நினைவு கூர்ந்தால் இந்த ஒன்னஸ் ஃபீலில் அவர்கள் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடியும் என்று புவனாமா சொன்னார்கள். இனி நெக்ஸ்ட் 31 போயிடலாமா? Where I does not exist, you cannot remain. Beyond this, he carries out the task
in an unfathomable state of being. நான் என்பது இல்லாத இடத்தில் நீ என்பது எங்கே இருக்க முடியும்? இதையும் கடந்து அவளே காரியங்களை நடத்துகிறாள். இந்த விளக்கம் எட்டாத ஒரு நிலையில் நிகழ்கிறது. நான் சொல்லி முடிச்சதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலே இருக்குடா. இவ்வளவு நேரம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன்? நானே இல்லாதப்போ பின்ன எப்படி நான் சேவக பாவத்துல இருக்க முடியும்? நான் எப்படி அவளை புகழ் பாட முடியும்? எனக்கும் அவளுக்கும் எப்படி இடைவெளி இருக்கும்? நானுன்னு இருக்காதேனே உண்டு. இறைவனை எப்ப நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேனோ எல்லாமே எனக்காக அவளே தான் செய்கிறாள் அப்படிங்கிறப்போ இந்த நானு துண்டா ஒதுக்குறதுக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை நான் எப்பயோ அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிடுப்பேனே. அப்ப நானே காணாம போயிடுமே. அப்ப நானே காணாம போயிடுச்சுன்னா நான் நீங்கிற பேதம் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நீங்கிறது சரஸ்வதி தேவின்னு புரிஞ்சுக்கணுங்க. நான் என்பது இல்லாத போது நீ என்பது எங்கே இருக்க முடியும்? நான் சேவகன், நீ தேவி. அதுதானே நான் நீ பேதம் தானே, டுவாலிட்டிக்கு தானே நான் நீன்னு சொல்றோம். அப்ப நான் சேவகன் நீ தேவி அப்படின்னு சொல்றதுக்கு நான் இருக்கணும்ல. நானே இல்லைன்னா அப்புறம் நீ எங்க இருந்துடா வந்துடும்? சோ அந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம கேள்வி கேட்டோம், எப்படிங்க முடிஞ்சது? அவர் பாட்டுக்கு சேவக பாவத்துல போயிட்டாரு அப்படின்னா அதுக்காக அவர் தான் போனார் இல்ல, அப்படியே இருக்க வேண்டியதானே சேவகத்திலேயே. திடீர்னு எங்க காணாம போயிட்டு அவரோட ஐக்கியமானாரு அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவர் பதிலாவே சொல்லிட்டாரு, ஏன்னா நான்ற பாவம் எனக்கு எப்படிடா வரும்? எல்லாமே எனக்காக அவனா இருந்து அவனே எனக்காக பண்ணிட்டு இருக்கும் போது நான் எப்படிடா நான் நினைப்பேன்? இங்க நான் தனியா என்னால நினைக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோடா. சரி, இப்ப நான் நினைக்கலன்னா நீங்க இருந்து நினைக்கிறது? அப்ப நான் சேவகன் அப்படின்னு நான் நினைச்சாதானே நீ தேவின்னு நினைக்க முடியும். இங்க நானே நினைக்க முடியலன்னா நீ தேவி எங்கிருந்து வந்தது? சோ தேர்ஃபோர் இதையும் கடந்து அவளே காரியங்களை நடத்துகிறாள். ஆனா நானும் இல்லை, நீயும் இல்லை, ஆனா காரியம் மட்டும் நடக்குது பாரு. இந்த கிரந்தம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை எடுத்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் அர்த்த விலாசம் வர்ணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, எல்லாம் நடக்குதுப்பா வித்அவுட் நான் நீ. ஏங்க திரிபுடிகள் இருந்தா தானே எந்த ஒரு வேலையும் நடக்கும். திரிபுடியே இல்லைன்னா எப்படியா நடக்கும்? நடக்குங்க, அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நானுங்கிற இல்லை, நீயும் இல்லை, ஆனா செயல் நடக்குதே என்ற ஒரு ஆச்சரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதையும் கடந்து அவளே காரியங்களை நடத்துகிறாள். இந்த விளக்கம் எட்டாத ஒரு நிலையில் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். என்ன பண்றது? எப்படி புரிஞ்சுப்ப? You see, we need a separateness அப்படிங்கிறது இருந்தாதான், டுவாலிட்டின்றது இருந்ததுதான் கேமே நடக்கும். புஸ்தகம் எழுதணும்னா நான் பேனாவை கொண்டு இந்த கிரந்தத்தை எழுதுகிறேன். அப்ப நான் ஒண்ணு இருக்கு, கிரந்தம்னு ஒண்ணு இருக்கு, எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, பேனான்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வேணும் இல்ல? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாம ஆனா நடக்குதுப்பா. நானும் இல்ல. அப்போ எல்லாமே இல்லைன்னு சொல்றதை விட ஈஸ்வரனே நானாக இருக்கின்றான், ஈஸ்வரனே கிரந்தமாக இருக்கின்றான், ஈஸ்வரனே எழுத்தாக இருக்கின்றான், ஈஸ்வரனே பேனாவாக இருக்கின்றான், ஈஸ்வரனே எல்லாமாக இருந்து கொண்டு ஈஸ்வரனே எல்லாத்தையும் பண்ணிட்டான். அப்படியே சொல்லியிருக்காருங்க ஏகாந்த். எப்படித்தானே சொல்றாரு இவ்வளவு நேரமா? ஒரு சரணாகதி அடைந்த பக்தனுக்கு இப்படி தாங்க ஃபீல் இருக்கும். இவன் இருப்பான், இந்த காவாபாய் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ல காவாபா தான் எழுதுனான், ஆனா காவாபாயா எழுதுனான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் அந்த உடல், அவன் பிடித்திருந்த பேனா, அவன் எழுதிய பேப்பர், அத்தனையுமே அவனுக்குள்ளிருந்து வந்த சிந்தனைகள் அனைத்துமே ஈஸ்வரனாக அவன் பாவனை செய்கின்ற காரணத்தினால் இது எல்லாமே நிகழுதுப்பா. எப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுப்பா. அதான் அவளே சொல்லால் விளக்க முடியாத விஷயத்தை சொல்லால் சொல்லி கொண்டிருக்கிறாள்ல, அதனால புரிஞ்சுக்கோ. ஏன்னா புரிய வைக்க போறதுதான் அவ்வளவுதானே, புரிஞ்சுக்க போறது அவ்வளவுதானே. இங்க வேற என்ன இருக்கு என்ன அந்த ஆஸ்பெக்ட்லயும் பாருங்க, எட்டாத ஒரு நிலையில் நிகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த அத்வைதம் அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயமாக இருக்கின்றது. துவைதம் இருக்கு ஆனா பொய்யா இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தவுட் துவைதம் there cannot be a play. பட் துவைதம் உண்மையா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒன்றே தான் அனைத்துமாக இருந்து கொண்டு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா ஈஸ்வர சரணாகதியை தான் இங்க இவ்வளவு நேரம் வர்ணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நம்ம சங்கதேவ பிரசாஸ்தியில அந்த பிரம்மத்தை பற்றிய வர்ணனை அதிகமா இருக்கு.
இங்க ஈஸ்வரனை பற்றிய வர்ணனையை தான் நம்ம வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஆனா இந்த ஓவி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணா ஃபில்ல பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல என்னை விட்டுட்டு எல்லாமே நீ அப்படின்னு எல்லாமே கண்ணனா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒருத்தன் தான், இதுவும் அதுதான் அப்படின்னு எல்லாமே ஒண்ணு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து செகண்ட் கிருஷ்ணா ஃபில்ல தான் இங்க சொல்றாங்களா, இல்லாட்டி அதுக்கும் தாண்டி நானும் இல்ல நீயும் இல்ல எல்லாம் ஒண்ணு கண்ணன் அப்படின்னு கூட இல்லாம நம்ம வந்து ஒன்னஸ்பில இருக்கும் போது அதுவா எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களா? பிரம்ம பாவனையே இங்க சொல்லல இல்ல சுதா. நான் இல்ல நீயும் இல்ல, கிருஷ்ணா ஃபீலினுடைய செகண்ட் ஸ்டேஜ், அதாவது நானும் கண்ணனே அப்படிங்கிற அந்த பாவத்துலதான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா நான் எழுதுறேன், ஆனா நான் எழுதுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எழுதல, ஈஸ்வரன் தான் என் மூலமாக எழுதுகிறான். அப்ப நான் எப்படி நான் எழுதுனேன்னு சொல்ல முடியும்? அப்ப நான் இருக்கேன்னு சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் முடியல. அப்ப ஈஸ்வரனே எல்லாமாக இருக்கின்றார் என்ற பாவம் தான் இங்கே பிரதானமாக வருவதாக நான் காண்கின்றேன். நீ என்னடா சொல்ல நினைச்ச? அப்படின்னா கிருஷ்ணா ஃபீல்ல செகண்ட் இது நம்ம வந்து அததான் ஃபுல்லா சொல்லிட்டே வர்றாங்க. ஆமா ஆமா, அப்படித்தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா இதுல வந்து நான் என்பதும் இல்லை நீ என்பதும் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த கைக்கு இந்த கை, இந்த ஹேண்ட் வந்து இந்த ஹேண்ட இது வேற அப்படின்னு நினைக்காது, இல்ல இதுக்கு நான் சேவகன் அப்படின்னு நினைக்காது, இது நானு இது நீ அப்படின்னு நினைக்காது. ஏன்னா இந்த ரெண்டுக்குமே இருக்கிறது ஒரே ஒரு மனசுதான். ஸோ இந்த ஹேண்டோட ஒர்க்க இது பண்ணும், இந்த ஹேண்டோட ஒர்க்க இது பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இது பண்ணிட்டு இருக்குமே தவிர எல்லா ஆர்கன்ஸுக்கும் அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அங்க நான் நீ இது நீ பண்ணணும் அது நான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு டூனஸும் அங்க இருக்காது. ஆனா செயல்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும், டைஜஷன் ரெஸ்பிரேஷன் எல்லாமே நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியா அப்படின்னு நீ சொல்றது எகெயின் வந்து பியூர் ஞானத்துல இருந்து பேசிட்டு இருக்க. ஆனா இங்க ஏக்நாத் பகவான் வந்து பக்தியில இருந்து பேசுறாரு. தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறார், ஆனா தன்னால முடியல. நானும் தனியா எப்படி இருக்க முடியும்? அதுதான் அவர் வந்து பிரம்மத்துக்கு போயிடுறாரு, ஆனாலும் பக்தியில இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அவர் பக்தியில பூர்ண சரணாகதியில் இருந்து கொண்டு இறைவனுக்கு சேவை பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கும் போது, சரணாகதியில் இருந்து கொண்டு சேவை பண்ணணும்னு நினைக்கும் போது அவரால் முடியல. ஏன்னா தன்னை இயக்குவதும் தனக்குள் எல்லாமாக இருப்பதும் எல்லாமாக ஈஸ்வரனே இருப்பதால் அவருக்கு ஈஸ்வர பாவம் மட்டுமே வருகிறது. இந்த தான் தனியா அவர் என்டைட்டியா அவரால் ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறேன் நான். ஆனா இங்க ஒரே ஒரு டவுட்னா, இப்ப வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தானே இதுல வந்து. ஆமா, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆனதுக்கு அப்புறமா ஜீவன் முக்த நிலை தானே இல்லையா? ஜீவன் முக்த நிலை தான் யாரும் இல்லைன்னா அப்படின்னா அது பிரம்ம நிலை தானே? பிரம்ம நிலை தான்டா. பிரம்ம நிலையில இருந்து கொண்டு இவர் கல்பித வேதத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், போதுமா? இவர் ஒன்னஸ் தான், பிரம்ம ஜீவன் முக்தன் தான், ஞானி தான். ஆனாலும் ஒரு கல்பித இருக்கிறத நீ கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? ஏன்னா இவர் ட்ரை பண்றாருல்ல, ஆனாலும் இல்லைங்கிறாரு. நான் இருக்கிற மாதிரி யோசிச்சாலும் அங்க இருக்க முடியல அப்படிங்கிறாரு. ஒரு பாவம் மட்டும் இருக்குல்ல அப்படிங்கிற நான். ராதா கிருஷ்ணாவா? ராதா நிலை, ராதா நிலை நீ சொன்ன நிலை. நீ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த கைக்கு இந்த கைக்கும் பேதம் இருக்கா, நான் வேற நீ வேற நினைக்க போகுதா? ராதாகிருஷ்ண நிலை வந்து பூரண ஞானத்திலிருந்து வருகின்ற நிலை, இது பக்தியிலிருந்து வருகின்ற சின்ன சேஞ்சஸ் இருக்குங்கிற அனுமனுக்கும் ராமனுக்கும் இருக்கின்ற நிலை, அப்படி வச்சுக்கலாம் நம்ம. Okay, we will move on to 32 now. Just as waves of the ocean walk upon the ocean itself, these words adorn and beautify the supreme reality. கடலின் அலைகள் கடலின் மீதே நடப்பது போல இந்த சொற்கள் பரம்பொருளின் மீது அழகாக அமைகின்றன. இந்த இடத்துல பரம்பொருள் என்பது எதை குறிக்கும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் சரஸ்வதி தேவி அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் பேசியிருக்கிறாரோன்னு நினைக்கிறேன். பரம்பொருள் அப்படிங்கிறத பிரம்மத்தை குறிக்குமா அல்லது, ஏன்னா இங்க முழுக்க முழுக்க ஈஸ்வர ஸ்துதி தான் பாடப்பட்டு வருகிறது. அப்ப சொற்கள் அப்படிங்கிறது ஜீவ நிலையிலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட சொற்கள். அவர் ஃபீல் பண்றாரு. ஈஸ்வரனின் தன்னையை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, ஈஸ்வரனை கடலாகவும் அந்த ஜீவனை அலையாகவும் பார்க்கிறாராமா. இப்போ இந்த அலை, அந்த ஜீவன் வந்து சொற்களை வந்து ட்ரை பண்ணா, ஆனா அத கடலே தானே வந்து அலையா இருக்க முடியும். சொற்கள் அலையாக போட்டேன்னா அப்ப கடலும் அலையும். ஒண்ணு மறுபடியும் படிக்கிறேன். கடலின் அலைகள் கடலின் மீதே நடப்பது போல் அப்படின்னா, இப்ப சொற்கள் அப்படிங்கிறது நடைதான். அப்படியே வந்து ஒரு கவிதையாக படிச்சுக்கிட்டு போறாரு. அப்படின்னா இது ஒரு அலையாக பாக்குறாரு. ஆனா இந்த அலை எதுல வருதுன்னா, எதுல இருக்குன்னா கடல்ல தான் இருக்கு. கடல் இருக்கிறதுனாலதான் இந்த அலையே உருவாச்சு. கடலே அலைய உருவாக்கிச்சு. அப்படி எப்படி எடுத்துட்டு போறாரு பாரு. அப்படி போகும்போது எகெயின் இந்த பரம்பொருள் என்பது இந்த இடத்தில் ஈஸ்வரனைத்தான் குறிக்கும். ஏன்னா எழுதுற வேலையை ஈஸ்வரன் தான் பண்ண முடியும். அது பிரபலம் தான் ஒண்ணுமே பண்ணாதே. ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்தில் பரம்பொருளின் மீது அழகாக அமைகின்றன என்று சொல்லும் இந்த வார்த்தையிலே பரம்பொருள் என்பதை கடலாகவும், அந்த பரம்பொருள் என்பதை ஈஸ்வரனாகவும், ஈஸ்வரனை கடலாகவும், ஜீவனை அலையாகவும் பாவிக்கின்றார். ஜீவன்னா ஜீவன் எழுதும் சொற்களை அப்படின்னு வச்சுக்கோ, சரியா? இப்ப ஜீவன் எழுதும் சொற்களை அப்படின்னு சொல்லும் போது கடலும் அலையும் வேற வேற இல்லை. அப்போ ஈஸ்வரனை அலைகள் புகழ் பாடுகிறது. ஈஸ்வரனை அலைகள் புகழ் பாடுகிறது அப்படின்னா அலை உருவாகிறதுக்கு காரணமே யாரு? கடல் தான். கடல் இல்லைன்னா அலை உருவாகாது. அப்போ கடலை அலை புகழ்கிறது அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கடலை கடலே புகழ்கிறது சொன்னாலும் ஒண்ணுதானே. கடலால் உருவாக்கப்பட்ட அலைகளினால் கடலின் புகழ் பாடப்பட்ட போதிலும், அப்படி யோசிச்சுக்கோ, சரியா? கடலினால் உருவாக்கப்பட்ட அலையினால் கடலின் புகழ் பாடப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது கடல் கடலை பற்றி பாடுகிறதுன்னு தானே சொல்லணும். இங்க கடல் இல்லைன்னா அலையே இல்லை. அப்ப அலை பாடுகிறதுனாலும் அலை பாடல, அலையை பாட வைத்தது கடல்னு சொல்லிடுவ. அலையா இருக்கிறதே கடல்னு சொல்லிடுவ. வேற எங்கிருந்தியா சொல்லுவ? இப்ப டுவாலிட்டி கொண்டு வந்துட்டாரு ஆனா கொண்டு வரலங்கிற நான். கடல் அலைன்னு பிரிச்சுட்டாரு ஆனா பிரிக்கலங்கிற நான். இது அதை புகழ் பாடுதுன்னு சொன்னாரு ஆனா சொல்லலைங்கிற நான். கரெக்டா? என்னடா கரெக்ட் தானடா? கடல் அலை எக்ஸாம்பிள் எவ்வளவு அழகா வருது பாரு. ஏன்னா அலையை வந்து சொற்கள்னு சொல்லிட்டாரு. சொற்களின் மூலம் இது கடல். அப்போ மூலத்தை அலை, அதாவது அலை கடலை பாடுகிறது என்று நாம் சொல்லும் போது கண்டிப்பாக கடலே கடலை பாடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனா செம்மையா வந்து ஒன்னஸை மிஸ் பண்ணாம டுவாலிட்டியை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்னஸை மிஸ்ஸே பண்ணல, ஆனா டுவாலிட்டியை கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஓகேவா? ஏன்னா பக்தி கிரந்தத்துல நீ ஞான கிரந்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி ராதாகிருஷ்ணா மாதிரி புரிஞ்சுக்கிறத விட நமக்கு இதுதானே வேணும். நமக்கு பாவம் வேணும்ல, நான் இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது இல்ல. கல்பிதத்துல தானே துவைதமா இருக்கிற மாதிரி நான் தோணணும் ஆனா இருக்கக்கூடாது இல்ல. ஏன்னா எல்லாமே அவன் அவன் அப்படிங்கிற ஃபுல் சரணாகத பாவத்துல பார்க்கும்போது நான் இல்ல 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 இல்லைன்னா டோட்டலா வந்து ராதாகிருஷ்ணா மாதிரி போயிடக்கூடாது. நான் இருப்பேன் ஆனா இருக்க மாட்டேன். அலை இருக்குல்ல, அலை இருக்கும் ஆனா அலை தன்னை அலைன்னு தனியா நினைச்சுக்காது. கடலே தான் அலையா இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு ஆனா அலையா தான் நாங்க இருப்போம். ஆனா அலையா இருப்போம் அப்படின்னா கடல் இல்லாம நான் இல்லைன்ற உணர்வோட தான் இருப்போம். கடல் இல்லாம நான் இல்லைன்ற உணர்வோட நாங்க அலையா இருக்கோம் இல்ல. அப்ப நாங்க இருக்கோம் இல்ல என்று சொல்லலாம், ஆனா இல்லைன்னு சொல்லலாம். புரியுதா சுதா? புரியுதுண்ணா. அந்த அலைகள் இருக்குதுன்னு சொன்னாலே கடல் மேலதானே இருக்குது அப்படின்னு அதையும் சேர்த்து தானே கொண்டு வராங்க. ஈஸ்வரனையும் சேர்த்துதான். ஆமா, ஓகே. ஆனா ஈஸ்வரனோட மொத்தம் இந்த இது 3 டைப்ஸ் ஆஃப் பாடி சொல்லுவாங்கல்ல. வேர்ல்டு ஈஸ்வரனோட 3 இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவனோட உடம்பு மனசுதான் ஈஸ்வரனோடது. அப்படி பார்க்கும்போது கூட
ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் வந்து சொல்லிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இல்ல நான் வந்து ஞானேஸ்வரியில கூட 11th சாப்டர்ல சொல்லியிருப்பாருல்ல, ஈஸ்வரனோட ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஜீவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஜீவன் வந்து ஈஸ்வரனை புகழ் பாடுறதா அப்படி பாடுதுன்னா ஈஸ்வரனே புகழ் பாடுற மாதிரிதான் எடுத்துக்கலாம். நீ சொல்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா கடலின் அலைகள் கடலின் மீதே நடப்பது போல அப்படிங்கிற மாதிரி கடலின் மீதுதான் எல்லாமே நடக்குது, ஈஸ்வரனின் மீதுதான் இது எல்லாமே நடக்குது. கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி. கண்டிப்பா. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஜீவன் நீ சொல்றது கரெக்ட் தான். 11th அத்தியாயத்துல சுதா அவர் அந்த எப்படி வர்ணிக்கிறாரு, எல்லா உடம்பும் சேர்ந்து ஒரு உடலா வச்சுக்கிட்டா அது ஈஸ்வரனுடைய உடம்பு, எல்லா மனசையும் சேர்ந்து எல்லா வியஷ்டி மனங்களையும் சேர்ந்து ஒரு மனசா வச்சுக்கிட்டா சமஷ்டி மனம்ன்ற ஒரு மனம் அப்படின்னு அந்த ஈஸ்வரனுக்கு உருவகம் கொடுத்தாருல்ல. அந்த ஈஸ்வரனுக்கு உருவகம் கொடுக்கின்ற ஈஸ்வரன் உருவகம் கொடுக்கும் போதே அழகா அதை கடல்னு புரியுத பாரு இருக்கு பாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து அலைங்கிறதையும் சேர்த்து சொல்றது பாரு, எல்லா உடல்களும் அப்படின்னா எல்லா அலைகளும் சேர்ந்து ஒரு உருவத்தை அப்படின்னாலும் அது கடல் தானே. இப்ப எல்லா மனங்களையும் சேர்த்து ஒரு மனம் அப்படின்னு சொல்லும் போதே இது எல்லா அலைகளையும் சேர்த்து ஒரு உருவம் கொடுத்தால் கடல் அழகா வருதே. விநாயகர் ஸ்துதி பண்ணும்போது எல்லாமே அவரோட வயிற்றுக்குள்ளதான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது கூட ஈஸ்வரனா விநாயகரை வச்சு நீங்க நடக்கிறது எல்லாமே உனக்குள்ள நீ நடத்திட்டு அவன் தான் பேசு, அவன் தான் எல்லாம், அவனை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஆனா லீலையாவும் இருக்கான், ஐ மீன் அலையாவும் தனியா இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, ஓகேம்மா. வேற ஏதாவது தோணுன்னா சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் இன்னைக்கு. இல்லண்ணா வேற எதுவும் இல்லைண்ணா. இங்க எங்கேயுமே நான் அப்படின்னே கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். எல்லாமே அவன் தான். நான் இல்லாம நான் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோ. இது பக்தி கிரந்தத்துல நான் இல்லைங்கிறதே இல்ல, நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த நான் இருக்கு. ஆமா, ஓகே என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுப்போம். 32 வரைக்கும் முடித்திருக்கிறோம். 33 நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.